செங்கமலத்திற்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. தன் மகன் சங்கருக்கு நிறைய இடங்களில் பெண் தேடிவிட்டார்கள். எந்த சம்பந்தமும் சரியாக அமையவில்லை. இதுவரை 100க்கும் மேற்பட்ட ஜாதகங்கள் பார்த்தாகிவிட்டது. ஆனால் நேற்று தரகர் சொன்ன இடம் நடுத்தர குடும்பம். பெண் BA டிகிரி முடித்திருக்கிறாள். திருமணம் கூடி வந்தது. பெண் வீட்டாருக்கு முழு சம்மதம். வரும் புதன்கிழமை அன்று நிச்சயதார்த்தத்தை சிம்பிளாக வைத்து கொண்டு திருமணத்தை அடுத்த மாதம் வைத்து கொள்ளலாம் என்று கூறியிருந்தார்கள். சங்கர், செங்கமலம், வேலவன் தம்பதியினருக்கு ஒரே மகன். அவனுக்கு சிறு வயது முதலே படிப்பு என்பது பெரும்பாடாக இருந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு 12ஆம் வகுப்பு வரை படித்து முடித்து தேவையான குறைந்தபட்ச மதிப்பெண்கள் வாங்கி பாஸ் செய்து விட்டான். இதற்கு மேல் என்னால் படிக்க முடியாது, என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று ஒரு பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி ஒன்றில் வேலைக்கு சேர்ந்து விட்டான். இதில் செங்கமலத்திற்குத்தான் பெரிய வருத்தம். எல்லோரும் ஆங்கில கல்வியில் படித்து பெரிய வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்கும் இந்த காலத்தில் நம் மகன் மட்டும் 12ஆம் வகுப்போடு நின்று விட்டானே என்று கணவனிடம் புலம்புவாள். அவனுக்கு படிப்பில் நாட்டமில்லைதான். இருந்தாலும் ஏதாவது ஒரு டிகிரி படித்திருந்தால் நன்றாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் வராத படிப்பை வா வா என்றால் அது எங்கிருந்து வரும்? படிக்காமல் எத்தனையோ பேர் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ஆகியிருக்கிறார்கள். அவன் விதி நன்றாக இருந்தால், அவன் புத்திசாலியாக இருந்தால் வாய்ப்புகள் தேடி வரும். அதனால் இனிமேல் அவனை பற்றி கவலைப்படாதே என்று தன் மனைவியை சமாதானப்படுத்தி வைத்திருந்தார் வேலவன். ஆனால் வேலை, சம்பளம் மட்டுமின்றி பெண் பார்க்கும் இடத்திலும் ஆண்களுக்கு படிப்பு என்பது மிக முக்கியம் என்று அப்போதுதான் அவர்களுக்கு தெரிந்தது. ஏனென்றால் சங்கருக்கு பார்த்த பெண்களில் 3/4 பேர் அவன் படிக்கவில்லை என்பதையே காரணம் காட்டி மாப்பிள்ளையை பிடிக்கவில்லை, வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். முதலில் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலைக்கு சென்ற சங்கர் இப்போது தானே ஒரு சீட்டு கம்பெனியை நடத்தி வருகிறான். வேலவன் சிறியதாக ஒரு துணிக்கடை வைத்து இருக்கிறார். செங்கமலம் வீட்டு வேலைகள் முடிந்தவுடன் தன் கணவனுடன் கடைக்கு சென்று விடுவாள். கடையிலேயே ஒரு தையல் மிஷின் வாங்கி போட்டு பெண்களுக்கான ஆடைகளை தைத்து கொடுப்பாள். அவர்கள் குடும்பம் நடுத்தர குடும்பம்தான் என்றாலும் வீட்டில் இருக்கும் மூவரும் சேர்ந்து சம்பாதிப்பதால் அவர்களின் செலவு போக சிறிது பணத்தை சேமிக்கவும் முடிந்தது. செங்கமலம், சூடா ஒரு கப் காஃபி கொடுமா. வெளியில் சென்றுவிட்டு வந்த வேலவன் கை கால்களை அலம்பிக் கொண்டே குரல் கொடுத்தார். அவர் வந்து அமர்வதற்குள் கையில் சூடான காஃபி டம்ளருடன் நின்றிருந்தாள் செங்கமலம். ஒரு வாய் காஃபியை வாங்கி சுவைத்த வேலவன், காஃபியில இத்தனை சர்க்கரையை அள்ளி கொட்டியிருக்கியே, உன் மகனுக்கு இந்த சம்பந்தம் கூடி வந்ததுல இருந்து நீ இந்த உலகத்துல இல்லை. பார்த்துமா, உன் சந்தோஷத்துல எனக்கு சுகர் வர வச்சிராத என்று தன் மனைவியை செல்லமாக கடிந்து கொண்டார் அவர். அடுத்த 1 மாதம் நாட்கள் போனதே தெரியவில்லை. சங்கர், ரேவதியின் திருமணம் நடந்து முடிந்திருந்தது. எத்தனையோ பெண்கள் தன் மகனை படிப்பு குறைவு என்று சொல்லி நிராகரித்திருந்தாலும் ரேவதி அவனை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்து இருந்ததால் தன் மருமகளின் மேல் தனி பாசம் பிறந்தது செங்கமலத்திற்கு. மருமகளை மகள் போல கவனித்து கொண்டாள். திருமணமான புதிதில் ரேவதியும் அத்தை அத்தை என்று செங்கமலத்திடம் மிகுந்த அன்பாக நடந்து கொண்டாள். நாட்கள் செல்ல செல்ல அவள் நான் உங்கள் மகனை விட அதிகம் படித்தவள் என்ற தோரணையில் நடக்க ஆரம்பித்தாள். வீட்டில் ஒரு வேலையும் செய்வது கிடையாது. அத்தை, உங்களால் முடிஞ்சா வேலை செய்யுங்க, இல்லைனா வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கலாம் என்றாள். எதுக்குமா, நம்ம தான் 2 பேர் இருக்கோம் இல்லை, கடையில் வேற நிறைய துணிகளை தைக்க வேண்டி இருக்கு. கல்யாண சீசன் இல்லையா, அதனால தான் சரியான நேரத்துக்கு தச்சு கொடுக்கணும். அதான் நீயும் சேர்ந்து கொஞ்சம் கூட மாட ஒத்தாசை செஞ்சேன்னா வீட்டு வேலைகளை சீக்கிரமாக முடிச்சிட்டு எனக்கும் உங்கள் மாமாவுக்கும் மதிய சாப்பாடு எடுத்துட்டு நான் கடைக்கு போயிடுவேன். அப்போது நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நான் வீட்டில் சும்மா உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்லி காட்டுறீங்களா? நான் எங்கம்மா அப்படியெல்லாம் சொன்னேன். நீ உன் துணிகளையும் சங்கர் துணிகளையும் துவைச்சி போட்டுட்டு வீடெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணினா போதும். சமையல் வேலையெல்லாம் எப்பவும் போல் நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அத்தை, நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் தான் தனியாக தானே எல்லா வேலையும் செஞ்சீங்க, இப்போ மட்டும் என்ன என்றவளின் மொபைல் ஃபோன் அழைக்கவே ஃபோனை எடுத்து அவளுடைய அம்மாவிடம் இங்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் விவாதிக்க சென்று விட்டாள். இவ்வளவு நேரம் இவளுடன் பேசிக்கொண்டு நின்றதற்கு இந்நேரத்தில் பாதி வேலையையே முடித்திருக்கலாம் என்று மனதில் எண்ணிக்கொண்டு தன் வேலைகளை பரபரப்பாக செய்ய துவங்கினாள் செங்கமலம்.
அத்தனை வேலைகளையும் தனியாக செய்து முடிப்பதற்குள் உடல் சோர்வாக்கிவிட்டது. தனக்கும் தன் கணவனுக்குமான உணவை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். செல்வதற்கு முன் ரேவதியை தேடினாள். ரேவதி, ரேவதி, நான் கிளம்புறேன். கார்பரேஷனில் குடிக்கிற தண்ணி 2 நாளாக வரலை. மதியத்துக்கு மேலே தண்ணி வருமா? 2 குடம் பிடிச்சு வச்சிருமா. குடிக்கிற தண்ணி சுத்தமாக தீந்து போயிருச்சு என்று வீட்டின் பின்புறம் இருந்த குழாயின் அருகில் குடத்தை கழுவி வைத்துவிட்டு சென்றாள். செங்கமலம் கூறியதற்கு ரேவதியிடம் இருந்து எந்த பதிலுமே இல்லை. காதில் இயர்போனை மாட்டிக்கொண்டு அன்று இரவு வரும் சீரியலை இப்போதே வலைதளத்தில் பார்த்து கொண்டிருந்தாள் அவள். கதவை சாத்திவிட்டு பஸ்ஸை பிடித்து கடைக்கு சென்று சேர்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது செங்கமலத்திற்கு. என்ன செங்கமலம், இப்படி வேர்த்து விறுவிறுத்து போய் வந்திருக்க? முகத்தில் சுறுசுறுப்பே இல்லையே, உடம்பு சரியில்லையா என்று கரிசனமாக கேட்ட கணவனிடம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் வேலை அதிகம், அதோட வெயில் வேற, அதான் என்றாள். சரி இரு வருகிறேன் என்று பக்கத்தில் இருந்த இளநிக்காரரிடம் சென்று ஒரு இளநி வாங்கி வந்து செங்கமலத்திடம் நீட்டினார் வேலவன். காலையிலிருந்து 2 பெண்கள் வந்து ஜாக்கெட் தைச்சாச்சான்னு கேட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு தரதா சொன்னியாமே, தச்சு வச்சிருக்கியா என்றார். இளநீர் குடித்து முடித்ததும் நனைந்து இருந்த கழுத்தை புடவை முந்தானையில் துடைத்து கொண்ட செங்கமலம், ஆமாங்க, இன்னைக்கு சாயங்காலம் கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு, இப்போதே முடிக்கணும் என்று தையல் மிஷினில் போய் உட்கார்ந்தாள். உன்னால் முடியலைன்னா இதை விட்டுடு, எதுக்கு இத்தனை கஷ்டப்பட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு இங்கே ஓடி வந்து துணிகளை தைச்சிக்கிட்டு? வயசு ஆகுதில்ல, முன்ன மாதிரி உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்காது செங்கமலம், நான் சொல்கிறத கேளு, இருக்கிற துணிகளை தைச்சு கொடுத்துட்டு இனிமே துணிகளை யார்கிட்டையும் வாங்க வேண்டாம் என்றார். இந்த தையல் தொழிலை நான் ஏதோ காசு பணத்துக்காகவோ இல்லை நானும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காகவோ நான் செய்யலைங்க. சின்ன வயசில் எங்கள் அம்மா தையல் மிஷினில் உட்காந்து காலை மேலேயும் கீழையும் அழுத்துறதையும் அந்த 2 சக்கரங்களும் அழகாக சுத்துறதையும் அதில் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இருந்த துணிகளை அழகான பட்டுப்பாவாடைகளாகவும் கவுன்களாகவும் மாறினதை பார்த்து இது எப்படி முடியும்னு சின்ன வயசில் உண்டான அந்த பிரமிப்பு எனக்கு இந்த தையல் தொழில் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பை உண்டாக்கிடுச்சு. ரொம்ப சீக்கிரத்தில் நான் இதை எங்கள் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். விதவிதமான துணிகளையும் ஜாக்கெட்டுகளையும் நானே என்னோட கற்பனையில் வரைஞ்சி அதை தைச்சும் பார்க்கறதுண்டு. இப்படி ஆசைப்பட்டு கற்றுக்கிட்ட இந்த தையல் கலையை நான் ரொம்ப பிடிச்சு போய் என்னோட மன நிம்மதிக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தாங்க செய்கிறேன். இது என்னோட கடைசி நிமிஷம் இருக்கிற வரைக்கும் செய்யணுங்கிறது தான் அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் என்றாள் செங்கமலம். நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன், மனசு கேட்கல, கஷ்டப்படுறியேன்னு தான் சொன்னேன் என்றார். அன்று மாலை 2 ஜாக்கெட்டுகளையும் தைத்து கொடுத்ததற்கு தையல் கூலி 1200 ரூபாய் கிடைத்தது. அம்மா, உன்கிட்ட ஜாக்கெட் தைச்சாதான் எனக்கு சரியா இருக்கு, வேற எங்கே கொடுத்தாலுமே எனக்கு செட்டே ஆகிறது இல்லை. அடுத்த வாரம் என் கொழுந்தனின் கல்யாணத்துக்கு வாங்கிய பட்டு சேலை ப்ளவுஸ் துணியை கொடுக்குறேன், எனக்கு லேட்டஸ்ட் டிசைனில் கிராண்டாக தச்சு கொடுக்க முடியுமா என்று கேட்ட கஸ்டமரிடம், கேட்டலாக்கில் பார்த்து என்ன டிசைன் வேணும்னு சொல்லுமா, இல்லைனா உன் மனசில் இருக்கிற டிசைனை சொன்னேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணி தைச்சுக்கலாம் என்றாள் செங்கமலம். சரிம்மா, அடுத்த வாரம் வருகிறேன் என்று சொல்லி சென்றார் அந்த பெண். செங்கமலம், நான் ஒன்று சொல்லவா, நீ மட்டும் இந்த ஜெனரேஷனில் பிறந்திருந்தேனா பெரிய டிசைனர் ஆகியிருப்ப என்றார். சும்மா கிண்டல் பண்ணாதீங்க என்றார் செங்கமலம். மாலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது குடிக்க தண்ணீர் வந்து நின்று போயிருந்தது. குடம் காலியாக இருந்தது. வேலவன் போய் கேன் தண்ணீர் வாங்கி வந்தார். நாட்கள் செல்ல செல்ல ரேவதியின் செயல்கள் மிகவும் மன வருத்தம் உண்டாக்குவதாக இருந்தது. மகன் சங்கரோ அதை பற்றி சிறிதும் கண்டுகொள்வதில்லை. வீட்டில் நிலவும் சாதகமற்ற சூழ்நிலையில் மன நிம்மதி இல்லாமல் போன வேலவனுக்கோ சர்க்கரை நோய் வந்துவிட்டது. மருத்துவரின் ஆலோசனைப்படி செங்கமலம் காலை உணவில் இருந்த இட்லி தோசையை நிறுத்திவிட்டு தினமும் காலை உணவுக்காக கம்மஞ்சோற்றையும் ராகி களியையும் செய்தாள். என்னம்மா டிஃபன் இது, வயசான காலத்தில் உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடணும்னு தலையெழுத்து, எங்களுக்கு வேற டிஃபன் பண்ணக்கூடாதா? இது எங்களுக்கு மட்டும்தான், உனக்கும் ரேவதிக்கும் சட்னி மட்டும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன், ரேவதியை தோசை ஊற்றி கொடுக்க சொல்லி 2 பேரும் சாப்பிடுங்கப்பா என்றார் செங்கமலம். மளிகை சாமான் பில் ஏன் ஏறிக்கிட்டே போகுதுன்னு கேட்டீங்களே, இருக்கிற 4 பேருக்கும் 4 விதமாக சமையல் செஞ்சால் மளிகை சாமான் பில் ஏறாமல் என்ன செய்யும்?
அரிசியை விட கம்பு சோளம்தான் அதிக விலை விற்கிது என்று கூறிக்கொண்டே வந்த ரேவதி நெய்யை ஊற்றி முருகலாக தனக்கும் தன் கணவனுக்கும் தோசையை ஊற்றி இருவரும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். களியை பஞ்சு போல் உருட்டி வேர்க்கடலை சட்னியில் துவட்டி வாயுக்குள் வைத்த அந்த களி தொண்டைக்குழியிலேயே நின்றது. வேதனையில் தொண்டை அடைத்தது வேலவனுக்கு. மருமகள் பேசியதில் மனம் வேதனைப்பட்டது. துணி கடையில் முன்பு போல் வியாபாரம் இல்லை. எல்லோரும் மால்களில் கிடைக்கும் ரெடிமேட் துணிகளையே விரும்புகிறார்கள். சட்டை பேண்ட் எடுத்து தைத்து போடுபவர்கள் குறைந்து விட்டார்கள். செங்கமலம் வீட்டிற்கும் கடைக்கும் அலைய முடியவில்லை என்று தையல் மிஷினை வீட்டிற்கே கொண்டு வந்து போட்டுக்கொண்டாள். அதனால் அவளுக்கும் போதுமான வருமானம் இல்லாமல் போனது. சில்லறை செலவுகளை மட்டும்தான் அவர்களால் செய்ய முடிந்தது. பெரிய தேவைகளுக்கு என்று தன் மகன் கையையே எதிர்பார்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. பெற்ற பிள்ளைகளுக்குத்தான் வயதானவர்கள் மேல் கருணை இல்லை என்றால் அந்த கடவுளுக்கும் கூட ஏனோ வயதானவர்களை பிடிக்கவில்லை போலும். அதனால்தான் வயோதிகத்தில் உடல் சோர்ந்து இரத்தம் சுண்டி போகும் காலத்தில் உடல் வலிகளையும் நோய்களையும் கொடுக்கிறான் கடவுள். மருந்து மாத்திரை செலவுக்கும் மகனை நம்பியே இருக்க வேண்டிய நிலைமை அவர்களுக்கு. தன் கவலைகளை மறந்து துணி தைக்க செங்கமலம் உட்காரும் போது அந்த தையல் மிஷினின் சத்தம் ரேவதிக்கு பிடிப்பதில்லை. அத்தை, இந்த மிஷின் சத்தத்துல தலையே வலிக்குது. இதை ஏன் இங்கே கொண்டு வந்தீங்க? அது பாட்டுக்கு கடையிலேயே கிடக்கட்டும்னு விட்டுருக்க வேண்டியது தானே. இங்கே துணி தைச்சு நீங்க சம்பாதிக்கிறதுல தான் இந்த வீட்டில் அடுப்பு எரியுதா என்ன என்றாள் ஏளனமாக. சங்கர் வந்ததும் இழுத்து போத்தி படுத்து கொள்வாள். தலை வலிக்கிறது என்பாள். அவன் என்னவாயிற்று என்று காரணம் கேட்கும்போது தையல் மிஷினின் சத்தத்தில் தலைவலி வந்துவிட்டது என்பாள். இது அடிக்கடி நடக்க ஆரம்பித்து விட்டது. அன்று ஆபீஸிலிருந்து வீட்டிற்கு வந்த சங்கர் ஒரு நாளும் இல்லாத திருநாளாய் அப்பாவை தேடினான். அம்மா, அப்பா எங்க? கடையில இருந்து வந்துட்டாரா? வந்துட்டார். பக்கத்து வீட்டு சிவராமனோட வாக்கிங் போயிருக்கார். என்னப்பா அப்பாவை தேடுற? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம்மா, முக்கியமான விஷயம்தான். நேற்று என்னோட நண்பர்கள் 2 பேரை சந்தித்தேன். இந்த சீட்டு பிஸ்னஸோடு சேர்த்து வட்டி பிஸ்னஸையும் பண்ணினா நல்லா பணம் சம்பாதிக்கலாம்னு சொன்னாங்க. அதான் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு வட்டிக்கு விடலாம்னு முடிவு செஞ்சுருக்கோம் என்றான். எவ்வளவு பணம்? ஆளுக்கு 10 லட்சம். அவ்வளவு பணத்துக்கு நீ எங்கே போவே? அம்மா, நான் என்ன சொல்கிறேன்னா, அப்பாவோட கடையில் வியாபாரம் முன்ன மாதிரி இல்லை. அதோட இப்போ அவருக்கு வயசாகி போச்சு. கடைக்கு பஸ் பிடிச்சு போய் கூட்டத்தில் போயிட்டு வர்றது பெரிய அலைச்சல். அதனால் என்று இழுத்தான். அதனால் என்னப்பா? கடையை விற்றுட்டோம்னா அந்த காசை இந்த வட்டி பிஸ்னஸில் போட்டு நல்லா பணம் சம்பாதிக்கலாம். நம்ம இப்போ இருக்கிறத விட 10 மடங்கு வசதி வாய்ப்புகளோட காரு பங்களான்னு வாழலாம். நீங்களும் அப்பாவும் இனியும் கஷ்டப்படாமல் எங்கேயும் அலையாமல் வீடு, டிவி பார்க்கறது, கோயில், குளம்னு பொழுதை கழிக்கலாம் என்று கூறி முடித்தான். நடைப்பயிற்சி முடிந்து வீட்டு வாயில்படியில் தன் செருப்பை கலட்டி விட்டு கொண்டிருந்த வேலவனின் காதில் அது விழுந்தது. யோசனையோடு வீட்டுக்குள் நுழைந்தார். வேலவன் என்ன சொல்வாரோ என்ற குழப்பத்தில் செங்கமலம், என்னங்க சங்கர் ஏதோ வட்டி தொழில் செய்ய என்று ஆரம்பித்தவளை தன் கையை காட்டி நிறுத்தினார் வேலவன். எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அந்த கடை நான் சின்ன வயசில் கூலி வேலை செய்ய ஆரம்பித்ததில் இருந்து ஒரு வேலையாக பார்த்து சிறுக சிறுக காசு சேர்த்து சொந்தமாக தொழில் பண்ணணும்னு வைராகியத்தோடு வாங்கின கடை. அதை போய் எப்படி விற்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன் என்றார். இப்போதைக்கு இந்த கடையை விற்றுட்டு என் தொழிலை விரிவுபடுத்திக்கலாம். நான் நினச்ச மாதிரி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்ததும் இதை விட நல்ல இடத்துல இன்னும் பெரிய கடையாக பார்த்து வாங்கிக்கலாம் என்றான் சங்கர். சிறு வயதிலிருந்தே தன் மகனின் வளர்ச்சிக்காக மட்டுமே யோசித்து செயல்படுத்திய தந்தை மனது இப்போது மட்டும் வேண்டாம் என்றா சொல்லிவிடப் போகிறது. சம்மதம் தெரிவித்தார் வேலவன். தான் நினைத்த காரியம் நடக்கும் வரை தன் பெற்றோரிடம் எந்த வம்பும் வளர்க்கக்கூடாது என்று தன் மனைவியிடம் கூறினான் சங்கர். அடுத்த 1 மாதத்தில் வேலவன் கடையை விற்று ரூபாய் 10 லட்சம் பணத்தை தன் மகனிடம் கொடுத்தார். சங்கர் எதிர்பார்த்தபடியே வட்டி தொழிலில் நல்ல லாபம் கிடைத்தது. அவர்களின் வாழ்க்கை தரமும் கிடுகிடுவென உயர்ந்தது. 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த ஒரு அபார்ட்மெண்ட்டில் 2 படுக்கை அறைகள் கொண்ட ஒரு பிளாட்டை வாங்கினார். தன் கணவரிடம் சர்க்கரை இல்லாத காஃபியை கொடுத்துவிட்டு செங்கமலம் கூறினாள், நாமும் சொந்த வீடு வாங்கணுங்கிற என்னோட கனவு இந்த ஜென்மத்தில் நிறைவேறாதுன்னு நினச்சேன். ஆனால் என் மகன் அதை நிறைவேற்றி வச்சுட்டான். இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த வாடகை வீடு, அப்புறம் சொந்த வீட்டுக்கே போயிடலாம். நீங்கள் நாளைக்கே வீட்டு ஓனர்கிட்ட பேசிடுங்க.
வீடு காலி பண்ணணும்னா 3 மாதம் முன்னாடியே நம்ம சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு வேற ஆள் பார்த்து குடி வைக்க வசதியாக இருக்கும். வீடு 6வது மாடியில் இருக்கான், மேலே ஏறி இறங்க முடியுமா உன்னால் என்றார் வேலவன். அதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட் இருக்கும், நான் படியில் நடக்க வேண்டிய அவசியமே இருக்காது என்றாள் செங்கமலம் மனம் முழுவதும் சந்தோஷத்துடன். வேலவன் அடுத்த நாள் ஹவுஸ் ஓனரிடம் வீடு காலி செய்வதை பற்றி பேசினார். உங்கள் மகன் என்கிட்ட இதை பற்றி ஏற்கனவே பேசிட்டாரே, அவர் உங்ககிட்ட சொல்லலையா? ஓ அப்படியா, எனக்கு தெரியாது. நாங்கள் இன்னும் 1 மாதத்தில் காலி செஞ்சிருவோம். நீங்கள் வேறு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லி வச்சிடுங்க. நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வீடு காலி ஆக போகுதுன்னு சொல்லுறேன். இந்த காலத்தில் உங்களை மாதிரி ஒரு ஹவுஸ் ஓனர் கிடைக்கிறது கஷ்டம். நான் இங்கே வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதை என் சொந்த வீடு மாதிரி தான் நினச்சி வாழ்ந்தேன் என்றார் வேலவன். என்னது, எல்லாரும் மொத்தமாக காலி பண்ணுறீங்களா? உங்கள் மகனும் மருமகளும் மட்டும்தான் புது ஃப்ளாட்டுக்கு குடி போக போகிறதால என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருக்க போகிறதாகவும் அல்லவா உங்கள் மகன் சொன்னார். இதை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது வேலவனுக்கு. அதிர்ச்சியில் என்ன பேசுவது என்றே தெரியாமல் ஸ்தம்பித்து போய் நின்றவரை பார்க்க பாவமாக இருந்தது வீட்டு உரிமையாளருக்கு. சரி சரி, எதுக்கும் நீங்கள் உங்கள் மகன்கிட்ட கலந்து பேசிட்டு எனக்கு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். உடல் தளர்ந்து நடை தளர்ந்து வீட்டிற்கு வந்தவரிடம், எங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட நம்ம வீடு காலி பண்ண போகிற விஷயத்த சொல்லிட்டீங்களா என்று கேட்ட மனைவியிடம் பதில் ஏதும் சொல்லாமல் தன் படுக்கையில் சென்று படுத்தார். எங்க என்னவோ மாதிரி இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா என்று கழுத்தில் கை வைத்து தொட்டு பார்த்தாள் செங்கமலம். அதெல்லாம் ஒன்றுமில்லை, கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் படுக்கிறேன் என்று கண்களை மூடி தன் மகனின் செயலை எண்ணி வருந்தினார். இருப்பது ஒரே மகன். வயதான காலத்தில் பெற்றோர்களை உடன் வைத்து கொள்ளக்கூட மனம் வரவில்லையே அவனுக்கு. இந்த செங்கமலம் வேறு மகன் சொந்த வீடு வாங்கிவிட்டதில் இனி மீதமுள்ள நாட்களை சொந்த வீட்டில்தான் கழிக்கப் போகிறோம் என்று மனக்கோட்டை கட்டி வைத்திருக்கிறார். உண்மை தெரிந்தால் உடைந்து போய் விடுவாளே, என்ன சொல்லி இவளை சமாளிப்பது என்று யோசித்தார். மதிய உணவு வேலைகளை முடித்த செங்கமலம் தன் கணவனுக்கு சாப்பாட்டையும் சர்க்கரை நோய் மருந்தையும் கொடுத்துவிட்டு மிஷினில் உட்கார்ந்து துணிகளை தைத்து கொண்டிருந்தாள். அப்போது கோபமாக தன் அறையை விட்டு வெளியே வந்த மருமகள் ரேவதி, அத்தை ப்ளீஸ் கொஞ்சம் தையல் மிஷினை நிறுத்துறீங்களா? மனுஷன் நிம்மதியாக கொஞ்ச நேரம் தூங்க கூட முடியலை. இப்போ இதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? துணி தைச்சு 5க்கும் 10க்கும் சிறுவாடு சேர்த்துற புத்தி உங்களை விட்டு போகவே போகாதா என்று கத்தினான். இல்லம்மா, இதை காசு பணத்துக்காக நான் செய்யலை. இதில் தான் என் சந்தோஷம் ஆத்ம திருப்தி இருக்குது. ஆமாம், பெரிய சந்தோஷம். நானும் வந்த நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நீங்களும் இதை நிறுத்துற மாதிரி தெரியலை. இன்னைக்கு அவர் வரட்டும், அவரே இதுக்கு ஒரு முடிவு கட்டட்டும் என்று ஆக்ரோஷமாக பேசிவிட்டு கதவை படார் என்று சாத்திவிட்டு தன் அறைக்குள் சென்று விட்டாள். நான் என்ன இவர்களிடம் காசு பணம் கேட்கிறேனா? புது புடவை நகை என்று கேட்டு துன்பப்படுத்துகிறேனா? என் ஆசைப்படி நான் வாழ்வதை ஏன் இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை? கண்களில் கண்ணீர் அணைக்கட்டி நின்றது அவளுக்கு. அதற்கு மேல் அவளால் தையல் மிஷினில் 1 நிமிடம் கூட உட்கார முடியவில்லை. வெளியில் வந்து முகட்டு வலையை பார்த்தபடி உட்கார்ந்து விட்டாள். இரவு சங்கர் வந்ததும் ரேவதி அவனிடம் இல்லாததையும் பொல்லாததையும் கூறி பற்ற வைத்தாள். ஏற்கனவே வேலைப்பளு, வட்டி தொழிலில் ஒரு சில பிரச்சனைகள் என்று டென்ஷனில் இருந்த சங்கர் தன் தாயாரிடம் வந்து அந்த கோபத்தை கொட்டினான். தையல் மிஷினை எடுத்து சென்று வீட்டு வாசலில் ஒரு மூலையில் வைத்தான். வேண்டாம் என்று தடுக்க முயன்ற செங்கமலத்தையும் வேலவனையும் தள்ளிவிட்டான். நடப்பதை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு நின்றிருந்தாள் ரேவதி. இது இன்னும் 1 மாதம் இங்கேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் புது ஃப்ளாட்டுக்கு போயிடுவோம், அப்புறமா இதை நீங்கள் உள்ளே கொண்டு போய் வச்சுக்கலாம் என்று கூறிவிட்டு புருஷனும் பெண்டாட்டியும் உள்ளே சென்று விட்டார்கள். தன் கணவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் செங்கமலம். அவன் என்ன சொன்னான்? அடுத்த மாதம் நாங்கள் போயிடுவோம்னு தானே சொன்னான். அப்படின்னா என்னங்க அர்த்தம் என்றாள் செங்கமலம். ஆமாம், மகனும் மருமகளும் மட்டும்தான் புது வீட்டுக்கு குடி போக போகிறாங்க. நம்ம 2 பேரும் இங்கேயே தான் இருக்க போகிறோம் என்று கூறிவிட்டு தன் மனைவியின் கைகளை ஆறுதலாக பற்றி கொண்டார் வேலவன். இந்த விஷயத்த ஹவுஸ் ஓனர் நேத்தே என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் தான் உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். போனால் போகட்டும் விடு செங்கமலம், உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, இது போதும் நமக்கு என்றார். அவ்வேளையில் இருவரின் கண்களும் குளமாகி போயிருந்தது. அன்று இரவு வெகு நேரம் ஆன பிறகும் இருவருக்கும் தூக்கமே வரவில்லை. இதுக்குத்தான் பெரியவங்க தென்னையை பெத்தா இளநீர், பிள்ளையை பெத்தா கண்ணீர்னு சொல்லி இருக்காங்க என்று கூறிவிட்டு தன் படுக்கைக்கு சென்று கண் அயர்ந்தார் வேலவன்.
செங்கமலத்திற்குத்தான் தன் மகன் மருமகளின் நடவடிக்கையை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. படுக்கை முள்ளாய் குத்தியது. தூக்கம் வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்தாள். காலை 5 மணிக்கு எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுவிட்டு இரவு நடந்த பிரச்சனையில் சமையலறை சுத்தம் செய்யப்படாமல் அப்படியே கிடந்தது. சுத்தம் செய்து பாத்திரங்களை கழுவி வைத்துவிட்டு வந்தாள். வேலவன் தினமும் 6 மணிக்கு எழுந்து பால் வாங்கி வந்து விடுவார். இன்று இன்னும் எழுந்திருக்கவில்லை. சரி, எழுப்ப வேண்டாம் என்று அவளே சென்று பால் வாங்கி வந்து இருவருக்கும் டீ போட்டு எடுத்துக்கொண்டு கணவனை எழுப்பினாள். சாதாரணமாக தூக்கத்திலிருந்து கூப்பிட்ட உடனேயே பதில் கொடுக்கும் அவர் இன்று 4-5 முறை கூப்பிட்ட பிறகும் அசைவின்றி இருந்தார். செங்கமலத்தின் மனதில் ஏதோ ஒருவித பயம் வந்து பற்றி கொண்டது. வேகமாக டீ டம்ளரை மேசை மேல் வைத்துவிட்டு, என்னங்க எழுந்திருங்க, டீ கொண்டு வந்திருக்கேன் என்று அவர் தோளை தொட்டவுடன் தான் தெரிந்தது அவர் உடல் குளிர்ந்திருந்தது. தூங்கும்போது ஏறி இறங்கும் அவர் நெஞ்சம் எந்தவித ஒரு அசைவுமின்றி கிடந்தது. மூக்கில் சுவாசமில்லை. என்னங்க என்று செங்கமலம் தன் அடி வயிற்றிலிருந்து கத்திய கதறல் அதிகாலையில் அந்த தெருவையே எழுப்பியது. என்ன மட்டும் ஏன் தனியா விட்டுட்டு போனீங்க? உனக்கு நான், எனக்கு நீனு நேத்து பேசிட்டு இப்போ என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டீங்களே என்று நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதாள் செங்கமலம். வேலவனுக்கு நடக்க வேண்டிய எல்லா ஈமச்சடங்குகளும் நடந்து முடிந்திருந்தது. 2-3 நாட்கள் உறவினர்களும் சென்று விட்டார்கள். வீடே வெறிச்சோடி கிடந்தது. வீட்டிற்குள் இருக்கவே பிடிக்கவில்லை செங்கமலத்திற்கு. வெள்ளியில் கிடந்த தையல் மிஷினில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். மனது பாரமாக இருந்தது. இன்னும் எதற்காக வாழ்கிறோம் என்று புரியவில்லை. மகனும் மருமகளும் புதிய பிளாட்டுக்கு குடியேறி விட்டார்கள். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள், தெரிந்தவர்கள், உறவினர்கள் என்று அழைத்து சிறிய அளவில் புதுமனை புகுவிழா ஏற்பாடு செய்திருந்தார்கள். செங்கமலமும் போயிருந்தாள். வேண்டாத விருந்தாளியாகவே நடத்தினாள் மருமகள். மகனும் மருமகளும் சரியாக முகம் கொடுத்து கூட பேசவில்லை. மருமகள் குடும்பத்தினருக்கும் மகனின் தொழிலில் உடன் இருப்பவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஏன் செங்கமலம், இனிமே நீயும் இங்கதானே இருக்க போற, தனியா இருந்து ஏன் கஷ்டப்படணும்? மகன் மருமகளோட இருந்திட வேண்டியது தானே என்று கேட்ட உறவினர்களிடம் பதில் எதுவும் சொல்லாமல் விரக்தியாக சிரித்து வைத்தாள். ஏன் தம்பி, அம்மாவும் கூடவே வச்சுக்கப்பா, வயசான காலத்துல நீதானே அவங்களுக்கு என்று அறிவுரை சொன்ன பெருசுகளிடம், இல்லை தாத்தா, நான் சொன்னாலும் அம்மா அப்பா இருந்த வீட்டில் தான் நான் இருப்பேன்னு சொல்றாங்க, அதான் அவங்க சந்தோஷப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் என்று வாய்க்கூசாமல் போய் சொல்லி சமாளித்தான் அவன். இன்று ஒரு சூழ்நிலையில் தன்னை தனியாக தவிக்க விட்டு சென்ற கணவரை நினைத்து நொந்து கொண்டாள் செங்கமலம். மகனின் வீட்டு விசேஷத்தில் காலை உணவே தொண்டையில் இறங்கவில்லை. கண்ணீரை மறைத்து கொண்டு மதிய உணவிற்கு முன்பாகவே வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள். எங்கே போகிறாய் என்று கேட்ட உறவினர்களிடம் இதோ வந்து விடுகிறேன் என்று சமாளித்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். அப்போது 35 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் செங்கமலம் பின்னாலேயே வந்தார். அம்மா, நான் உங்கள் கணவருக்கு தூரத்து சொந்தம். அவர் எனக்கு பெரியப்பா முறை வேண்டும். வேலவன் பெரியப்பாவின் ஒன்றுவிட்ட தம்பி தனபாலனின் மகன் நான். என் பெயர் அமுதன். ஓ, தனபாலனின் மகனா? சிறு குழந்தைகளாக நீங்கள் இருந்தபோது கிராமத்தில் உங்களை பார்த்தது, அடையாளம் தெரியவில்லை. அப்பா அம்மா நன்றாக இருக்கிறார்களா என்று கேட்டாள் செங்கமலம். நன்றாக இருக்கிறார்கள் அம்மா. உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். உங்கள் ஜவுளிக்கடையை பெரியப்பாவிடமிருந்து நான் தான் வாங்கியிருக்கிறேன். ஓ, அப்படியா? சந்தோஷம் தம்பி. கடை எப்படி நடக்கிறது? கடையில் சில மாறுதல்கள் செய்தேன். வியாபாரம் இப்போதுதான் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. கடைக்கு அடிக்கடி பெண்கள் வந்து துணி தைத்து கொடுக்க நீங்கள் இருக்கிறீர்களா என்று கேட்டு செல்கிறார்கள். அவர்கள் என்னிடம் உங்கள் வீட்டு முகவரியையும் கேட்டார்கள். நான் கொடுத்தேன் என்றான். அப்படியா? ரொம்ப நன்றிப்பா. சரி, நான் கிளம்புகிறேன் என்றாள். அம்மா, நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயத்தை இன்னும் நான் சொல்லவே இல்லை. ஒரு 5 நிமிஷம் எனக்காக ஒதுக்குங்க என்றான். அப்படியா? என்ன சொல்லிவிடப் போகிறான் என்ற யோசனையோடு அவன் முகத்தை பார்த்தாள் செங்கமலம். அம்மா, பெரியப்பா அவரோட கடையை முழுவதுமாக எனக்கு விற்கலை. அவர் கடையில் தொழிலில் பார்ட்னராக மட்டுமே என்னை இணைத்திருக்கிறார். அவருக்கு 30% ஷேரும் எனக்கு 70% ஷேரும் அதில் இருக்கிறது. மற்றபடி கடையின் இடம், கடையின் கட்டிடம், இதற்கு முழு சொந்தக்காரர் பெரியப்பா தான். அவருக்கு பிறகு அந்த உரிமை உங்களுக்குத்தான் என்று எழுதி வைத்திருக்கிறார். கடையில் வரும் லாபத்தில் 30% மாதா மாதம் உங்கள் பெயரில்
பேங்கில் அக்கவுண்டில் கட்டச் சொல்லி விட்டார். அதில் இப்போது உங்கள் தொகை 1,20,000 ரூபாய் இருக்கிறது. கடை மற்றும் கடையின் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான ஆவணங்கள் பேங்க் லாக்கரில் வைக்க சொல்லி இருந்தார். நாளை நீங்கள் கடைக்கு வந்தால் அதை நான் உங்களிடம் கொடுத்து விடுகிறேன் என்றார். என்ன, கடையை முழுவதுமாக விற்கவில்லையா? அவர் போன பிறகு நான் நிர்கதியாக நிற்பேன் என்று அவருக்கு தெரிந்திருக்கிறது போலும். அதனால்தான் இப்படி ஒரு விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் செய்திருக்கிறார். ரொம்ப நன்றி தம்பி, நாளை நான் கடைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக தன் வீட்டிற்கு வந்து பூட்டியிருந்த வீட்டை திறந்து புன்னகைத்து கொண்டிருக்கும் தன் கணவரின் புகைப்படம் முன் அமர்ந்து கொண்டாள். தன் மகனின் செயலை எண்ணி வருந்துவதா, கணவன் தான் இறந்த பிறகும் தன்னை காத்து நிற்பதை நினைத்து சந்தோஷப்படுவதா என்று மனபாரத்துடன் அன்றைய பொழுதை கழித்தாள். அடுத்த நாள் மனதிற்கு புது தெம்பு வந்தது போல் இருந்தது. காலை வேலைகளை முடித்துவிட்டு முதல் வேலையாக மண்ணும் தூசியும் படிந்து இருந்த தையல் மிஷினை சுத்தம் செய்து சக்கரங்களுக்கு எண்ணெய் விட்டாள். மனதிலும் உடலிலும் புது தெம்பு வந்தவளாய் கணவனின் கடைக்கு சென்றாள். கடையில் அமுதனும் அவனுடைய மூத்த சகோதரி சாரதாவும் இருந்தார்கள். இருவரும் செங்கமலத்தை உற்சாகமாக வரவேற்றார்கள். அம்மா, இவர் என் அக்கா. அக்காவின் கணவர் இறந்து விட்டார். 15 வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறார். இத்தனை நாட்கள் என்னுடன் தான் இருந்தார். என் மனைவிக்கும் அக்காவிற்கும் ஒத்துப்போகவில்லை. அதனால்தான் அவருக்காக இந்த கடை தொழிலை வாங்கினேன். அவர்தான் கடையை பார்த்து கொள்கிறார். நான் அவ்வப்போது வந்து செல்வேன். நீங்களும் கடைக்கு வந்து சென்றால் அக்காவிற்கு தைரியமாகவும் துணையாகவும் இருக்கும். அதோடு அக்காவிற்கும் துணிகள் தைக்க தெரியும். கூடிய விரைவில் அவரும் தையல் மிஷினை இங்கே கொண்டு வந்து விடுவார். நீங்களும் அவரோடு சேர்ந்து கொண்டால் நம் தொழில் நல்ல முறையில் முன்னேறும் என்றான் அமுதன். தம்பி, கரும்பு தின்ன கூலி வேணுமா? இப்போது நான் ஒண்டிக்கட்டை தனியாக உட்கார்ந்து கண்டதையும் யோசித்து மனதை வேதனைப்படுத்துவதற்கு பதில் நமக்கு பிடித்த வேளையில் மனதை செலுத்தினால் மனதிற்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்றாள் செங்கமலம். சாரதாவிற்கு அவள் கணவர் வீட்டு சார்பில் சில சொத்துக்களும் பணமும் கிடைத்தது. ஒரு சொந்த வீடும் இருந்தது. பெரிய பங்களா போன்ற வீடு அது. அதில் சாரதாவும் அவள் மகள் வர்ஷினியும் மட்டுமே இருந்தார்கள். சில நாட்களில் கடையில் நல்ல வியாபாரமாக ஆரம்பித்தது. ஆண்களின் ஆடைகள் மட்டுமே இருந்த கடையில் அமுதன் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகளையும் விற்கலாம் என்று சொன்னதுதான் கடையின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. சாரதாவும் செங்கமலமும் துணிகளை குறைவான விலையில் வாங்கி வந்து குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான ஆடைகளை அவர்களே வடிவமைத்து தைக்க தொடங்கினார்கள். துணிகள் தைக்க டெய்லர்களையும் வேலைக்கு அமர்த்தினார்கள். கஸ்டமர்கள் கேட்கும் டிசைன்களில் விதவிதமான துணிகளை தைத்து கொடுத்து அசத்தினார்கள். நாட்கள் செல்ல செல்ல கடை பிரபலமடைந்தது. சாரதாவும் செங்கமலமும் SS டிசைனர் பொட்டிக் என்ற பெயரில் பிரபலம் அடைந்தார்கள். பெரிய பணக்காரர்களும் நடிகைகளும் மாடலிங் தொழில் செய்பவர்களும் SS டிசைனர் பொட்டிக்கை தேடி வர ஆரம்பித்தார்கள். இதை பற்றி கேள்விப்பட்ட சங்கரும் அவன் மனைவியும் ஒரு நாள் கடைக்கு செங்கமலத்தை பார்க்க வந்தார்கள். அப்பா கடையை வித்துவிட்டதாத்தானே சொன்னார். அப்படின்னா அப்பாவும் நீங்களும் சேர்ந்து என்கிட்ட பொய் சொன்னீங்களா என்று சண்டை போட்டான் மகன். எங்களை விட செல்வச் செழிப்பில் வாழ்கிறாய் நீ. உன் ஒருத்திக்கு இவ்வளவு பெரிய கடை தேவையா? உன் பங்கை என் மனைவியிடம் கொடுத்துவிடு. அவள் பார்த்து கொள்வாள். கடையை அவள் நடத்தட்டும். நீ எங்கள் ஃப்ளாட்டுக்கே எங்களுடன் வந்துவிடு. வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்கொள் என்றார். செங்கமலத்திற்கு தன் மகனின் செயலை பார்த்ததும் கோபம் தலைக்கு ஏறியது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதைப் போல இது என் கணவனின் உழைப்பு. இதை ஏன் நான் உன் மனைவிக்கு கொடுக்க வேண்டும்? என்ன சொன்ன? வீட்டிற்கு வந்து உன் வீட்டை பார்த்து கொள்ள வேண்டுமா? ஏன் உன் வீட்டுக்கு வீட்டு வேலைக்காரி யாரும் கிடைக்கவில்லையோ? என் மீது அதிகாரம் செலுத்த உனக்கோ உன் மனைவிக்கோ எந்த உரிமையும் கிடையாது. உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை. இடத்தை காலி செய்யுங்கள் என்றாள் ஆக்ரோஷமாக. எதிர்பார்த்து வந்தது ஏமாற்றமாகி போன கோபத்தில் மகன் மருமகளின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க அந்த இடத்தை விட்டு சென்றார்கள். சங்கர் அங்கு இருந்த தையல் மிஷினையும் துணிகளையும் தன் கால்களினால் உதைத்துவிட்டு சென்றான். போகும் முன் மருமகள் சொன்னால், நானும் பார்க்கிறேன் இன்னும் எத்தனை நாள் உங்கள் ஆட்டம் என்று. வயதான காலத்தில் படுத்த படுக்கையாக எங்களிடம்தான் வர வேண்டும். அப்போது இருக்கிறது உங்களுக்கு என்று எச்சரித்து விட்டு சென்றாள். பார்த்தாயா சாரதா எப்படி பேசுகிறார்கள் என்று? இவனை பெற்ற வயிற்றில் பிரண்டையை தான் வச்சு கட்டணும் என்று நொந்து கொண்டாள் செங்கமலம்.
அடுத்த 10 நாட்களில் சாரதாவின் மகள் பெரிய மனுஷி ஆகிவிட சடங்கு சம்பிரதாயம் என்று எல்லாத்தையும் முன்னின்று செய்தாள் செங்கமலம். அம்மா, நான் ஒன்று சொன்னா செய்வீங்களா என்று கேட்டான் அமுதன். என்னப்பா என்றாள் செங்கமலம். வர்ஷினி பெரிய பொண்ணாகிட்டா. அக்காவும் வர்ஷினியும் ஆண் துணை இல்லாமல் தனியாக விட என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. நீங்கள் பெரியவங்க, அவங்களோட இருந்தால் எங்கள் அம்மாவே கூட இருக்கிற மாதிரி தைரியமாக இருக்கும். நீங்களும் கடைக்கும் வீட்டுக்கும் தினமும் அலைய வேண்டாம். கடை பக்கத்தில் தான் வீடு இருக்கு, அதனால் உங்களுக்கும் போய் வர வசதியாக இருக்கும் என்றாள். சாரதாவும் இதை பற்றி அவளிடம் கேட்க சரி என்று சொல்லி சாரதாவின் வீட்டிலேயே தங்கிவிட்டாள் செங்கமலம். அந்த வீட்டில் அன்பும் அமைதியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் நிலைத்து இருந்தது. அடுத்த 6 மாதத்தில் கர்ப்பமாக இருந்த அமுதனின் மனைவிக்கு குழந்தை பிறந்தது. குழந்தையை பார்க்க சாரதாவுடன் செங்கமலமும் ஆஸ்பத்திரிக்கு சென்றிருந்தாள். அப்போது தன் மருமகள் 2 கண்களிலும் கட்டுடன் நர்ஸின் கையை பிடித்து கொண்டு தன் அறைக்கு போய் கொண்டிருந்தாள். அவள் பின்னாலேயே நடக்க முடியாமல் வீல் சேரில் மகன் சங்கர் வார்டுபாய் உதவியுடன் தன் அறைக்கு சென்று கொண்டிருந்தான். என்னவாயிற்று இவர்களுக்கு? மனம் பதைத்தது அந்த தாய்க்கு. மருமகளை உள்ளே அழைத்துச் சென்ற நர்ஸின் வருகைக்காக காத்திருந்தாள். என்னவாயிற்று அவர்களுக்கு என்றாள். ஆக்சிடென்ட். அவங்க 1 வாரத்துக்கு முன்னாடி பைக்கில் போகும்போது லாரிக்காரன் வந்து மோதிட்டான். அந்த பெண்ணுக்கு கண் நரம்பு காது நரம்பு பாதிச்சிருக்கு. அதனால் காது சுத்தமாக கேட்காது. பார்வை திரும்ப வருமானு தெரியலை. அவங்க கணவருக்கு 2 காலும் போச்சு என்று சொல்லி சென்றார். உடனிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த சாரதா, அம்மா பார்த்தீங்களா, நீங்கள் மிதிக்கிற தையல் மிஷின் சத்தம் காதில் கேட்க விரும்பாதவங்களுக்கு இனி எந்த சத்தத்தையுமே கேட்க முடியாத நிலைமையை கடவுள் கொடுத்துட்டான். உங்களுக்கு படுத்த படுக்கையாக ஆழ்துணை வேணும்னு சொன்னவங்க இனிமே ஆழ்துணை இல்லாமல் எதையுமே செய்ய முடியாமல் ஆயிருச்சு அவங்க நிலைமை. அதே மாதிரி துணிகளையும் மிஷினையும் காலில் எட்டி வதச்ச உங்கள் மகனுக்கு இப்போ அந்த காலே இல்லாமல் போயிருச்சு என்றாள் சாரதா. கடவுளே, என் குழந்தைகளுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? அவர்கள் குழந்தைகள் அறியாமல் செய்து விட்டார்கள். அவர்களை மன்னித்து அவர்கள் வாழ்க்கையை திருப்பி கொடுத்து விடு என்று மௌனமாக மனதிற்குள் வேண்டிக் கொண்டிருந்தது அந்த அன்பு தாயின் மனது.